ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது கீரை, அரைக்கீரை குழம்பு எப்படி செய்கிறோன்றதை காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்தியான கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நாங்கள் ஒரு கட்டு அரைக்கீரை வாங்கியிருக்கோம். அதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கந்தை பார்த்து வைக்கணும். ஸோ கீரைக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம இப்போ கந்தை பார்க்க போகிறோம். எப்படின்றத காட்டுறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கந்தை பார்த்து தனியாக எடுத்து வச்சிடலாம் கீரையை. அதுக்கப்புறம் நம்ம வேகமாக சமைச்சு முடிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். இப்பயே ஓரளவுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேகமாக டக்குன்னு எடுத்து முடிச்சிருவாங்க. அவ்வளோதான், கீரை கந்தை பார்த்தாச்சு ஃபுல்லாக. இப்போ அந்த கீரையோட இலையை கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். கீரை குழம்புக்கு தேவையானது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பூண்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாவும் சேர்ந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போது நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கணும். கீரை வதங்குற கேப்பில் இதுக்கு தேவையான புளி நம்ம லெமன் அளவுக்கு எடுத்து வச்சு அதை ஊற வச்சுப்போம் புளியை. இப்போ நம்ம கீரை நல்லாவே வதங்கி நல்லா ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கீரை வதங்கினதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம். இந்த கடாயை கழுவிட்டு இந்த கடாயை மறுபடியும் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆன அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஹீட் ஆன அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணணும். கடுகு வெடிக்கும் போது ஒரு காஞ்ச மிளகாவை பாதியாக உடச்சி அதை சேர்ந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளியை ஊற வச்சுருப்போம். அந்த புளி தண்ணியை எடுத்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். தேவையான அளவுக்கு நம்ம புளி தண்ணியை எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை இதில் ஃபில்டர் பண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டாங்க. தேவையான அளவு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம கீரையை வதக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சிடணும். அதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அதை அரைக்கணும். அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் கொதிக்க விட்டு அந்த புளி தண்ணி எல்லாமே சேர்ந்து அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அதில் நம்ம அரைச்சி வச்ச கீரையை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அரைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.